பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இப்போ பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சண்டை வருது. சண்டை வரும் அப்படிங்கிறது பிக் பாஸ் எதிர்பார்த்தது தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா கமருதீன் பார்வதியை ஃபேமிலி உள்ளே வர வரைக்கும் வச்சுருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆதிரை ஃபேமிலி உள்ளே வர மாதிரி இருந்தபோது அப்படியே ஆதிரையும் வெளியேற்றிட்டு பார்வதி குடும்பம் வந்து உள்ளே வர மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி இவங்க தான் எல்லாமே பிக் பாஸ் தான் ஏற்பாடு பண்ணதே. இப்போ பார்வதி குடும்பம் உள்ளே வரப்போகுது. பார்வதி வந்து ரொம்ப நேக்காக வந்து கலந்துக்கிற மாதிரியே தெரியுது. இது வந்து பிடிக்கல, கமருதீனுக்கு பிடிக்கல, என்னை கழட்டி விட பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது, எல்லாமே லைவில் இருந்துருக்குது, எல்லா விஷயங்களும் எல்லாத்துக்கும் தெரியும். இதெல்லாம் வந்து யாருமே எந்த சூழ்நிலையிலும் மறுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து கமருதீன்கிட்ட பேசும்போது கமருதீனுக்கு பயம் வருது. இயல்பான ஒரு பயம் வரும்ல, அந்த பயம் எப்படியா இருந்தாலும் நம்மளை ஏமாற்றிட்டு போகிறா பார்வதி அப்படிங்கிறதுல அவன் தெளிவாக இருக்கிறான். ஏன்னா பார்வதிக்கு இப்படிப்பட்ட இதுதான் எல்லா விஷயத்துலையும் இப்படி தான் பண்ணும். அது அவனுக்கு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவங்க அம்மா அப்பா வரப்போகிறாங்க, அவங்க குடும்பமே வரப்போகுது. எல்லாருமே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தங்க போகிறாங்க. கமருதீன்கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்வதி இப்போ வந்து கமருதீனை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 டென்ஷன் ஆகி போகுது. அப்படியே கமருதீனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் அவளை ஏமாற்றணும்னு நினைக்கல. ஆனால் இப்போ வந்து இப்போ விலகி போகிறா. நான் அவளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் தொடவே கூட இல்லை, எந்த இதுவுமே பண்ணலை. திவாகர் வாட்டர் மிலன் ஸ்டார் இருக்கும்போது கூட பேட் டச் அப்படி இப்படின்னு சொல்லி என்னையை வெறுப்பேற்றினா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம் வருது அப்படிங்கிறதுக்காக ஒரு நடிப்பை போடுறா. இது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி பயங்கர டென்ஷனாக வந்து கமருதீன் இருக்கான். சாண்ட்ராட்ட வந்து இதை வந்து ஒரு நியாயம் கேட்குறான். சாண்ட்ராட்ட வந்து எப்பயுமே எதிர்த்து பேசக்கூடியவன் தான். ஆனால் சாண்ட்ராட்ட போயிட்டு ஒரு நியாயம், என்னக்கா இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். சாண்ட்ராவும் போய் பார்வதிகிட்ட பேசுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இல்லை அவன் காமம் ஆகட்டும், அவனுக்குள்ளே ஒரு பயம் வந்திருக்கு, அந்த பயம்லாம் போகட்டும். ஒரு காமான பிறகு நான் அவன்கிட்ட பேசுகிறேன், அவன்கிட்ட பேசணும், அவன்கிட்ட வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுது. ஆனால் கமருதீனை பார்வதி கழட்டி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா பெண்கள் கழட்டி விடுறது இயல்பு தானே. கமருதீன் வேஸ்ட்டாக போகிறான் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு.